அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்னைக்கு தீபாவளி நல்லா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீட்டு தீபாவளியோட செலிப்ரேஷன் தான் உங்களுக்கு காமிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான்வெஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு மட்டன் குழம்புக்கு. இங்கே வந்து மட்டன் தனியாக வெந்துட்டு இருக்கு. மட்டனை வேக வச்சு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆயிடும். அதனால இப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் 65க்கு இன்னும் சிக்கன் வரல. 65க்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போதைக்கு மட்டனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணியாச்சு. மட்டன் வேக வச்சு வச்சிருக்கேன். இங்க வந்து ரைஸ் வச்சாச்சு. இதுல வந்து நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகாய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வீட்லயே அரைச்ச மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து அரைச்சு வேக வச்ச மட்டன் எடுத்து கொட்டி நல்லா கொதிச்சுது அப்படின்னா மட்டன் குழம்பு ரெடி. மசாலா அரைச்சிடலாம். இப்ப வந்து மட்டன் குழம்புக்கு தாளிச்சு விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஆல்ரெடி சூடாயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன். அது போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். தாளிப்புக்குள்ள நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து எப்படியும் ஃபுல்லா காலியாக போறது கிடையாது. எப்படினாலும் கடைசியில ஒரு குண்டாவது எடுத்து வெளியே ஊத்ததான் போவோம். பட் இருந்தாலும் இந்த மிக்சியில் இருக்கிற மசாலா வந்து நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். வாஷ் பண்ணி உடனே ஊற்றிடுவோம். இதை யாரெல்லாம் உங்க வீட்டுல ஃபாலோ பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து எங்க மம்மி எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸ். நம்ம வீடு வந்து ஐயங்கோவில் பக்கத்துல இருக்கு. ஏதேதோ ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் இப்பவே குளிச்சு ரெடி ஆகி கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னா இன்னும் குளிக்கவே இல்லை. சமையல் இப்பதான் ஆயிட்டு இருக்கு. பொடுசுகளையும் இன்னும் குளிக்க சுத்திட்டு இருக்கா காலங்காத்தால. சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால இப்ப வந்து இதை வேக வச்ச மட்டனை உள்ள போட்டுடலாம். அந்த தண்ணியோடயே சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணியாச்சு. அதனால அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான்வெஜ் வந்து ரெகுலரா ஒரே கடையில எடுங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் வந்து நிறைய கலப்படம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து விலை கம்மி அப்படிங்கறக்காக ஃபெஸ்டிவல் டைம்ல வேற கடையில எல்லாம் போய் எடுத்துறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரே கடையை ஃபாலோ பண்ணுங்க. நாங்க வந்து ரெகுலரா மட்டன் ஒரு கடையில, சிக்கன் ஒரு கடையில அப்படி மாத்தி தான் எடுக்கிறோம். ஃபிஷ்ஷுக்கு தனியா வேற ஊருக்கே போய் எடுத்துட்டு வருவோம். இப்போ வந்து சில்லி சிக்கனுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நானும் சீக்கிரமா சமைச்சிட்டு ஃபெஸ்டிவல் மோட் போகணும். அதனால வந்துட்டு சமையல்ல நிறைய சீட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா சில்லி சிக்கனுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு முட்டை போட்டு இந்த சிக்கன் மசாலா, சில்லி சிக்கன் மசாலா மட்டும் அப்படி போட்டு மேரினேட் பண்ணிடலான்ட்டு. இல்லைன்னா நம்ம வீட்லயே மசாலா அரைச்செல்லாம் பண்ணுவோம், நல்லா இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கும் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, நம்ம சீக்கிரமா சமைச்சிட்டு வெளியே. அதனாலதான் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு எல்லாத்துக்கும் ஒன்னா சமைச்சு வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு. இப்ப வந்து தனியா எடுத்து வச்சிருக்க மட்டன் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்புல இருந்து எடுத்த மட்டன் தான். குழம்புல இருந்து பாதி மட்டன் எடுத்து இந்த மாதிரி கிரேவி பண்றோம் இல்லையா, மட்டன் குழம்பு கொஞ்சம் ஊத்துனா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுல கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ குழம்பு, கிரேவி, சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சில்லி தான் பொரிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன்னா, டிங்குக்கு ஃபுல்லா மட்டன் போட்டு சாப்பாடு ஊட்டிட்டேன். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, சிக்கன் நம்ம பொரிச்சோம்னா அது சாப்பிட்றதுக்கு வேணும்னு வந்து கேட்டுட்டு இருப்பான். இப்போ வரைக்கும் நம்ம அவனுக்கு சிக்கன் கொடுக்கல. ஸோ மட்டன் கொடுத்து அவன் வயிற்று நப்பிட்டோம்னா இது வந்து கேட்க மாட்டாங்க. சீட்டிங். நான் இங்க வந்து சில்லி போட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள இங்க சாரு வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாரு. ஒரு வழியா சமையல் வேலை எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப போய் தீபாவளி வைபுக்கு போலாம் வாங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பெண்களுக்குனே விதிக்கப்பட்ட சோதனை நம்ம வீட்லயும் வந்துட்டதுனால இன்னைக்கு அவுட்டிங் எங்கேயும் போகல. எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணியாச்சு.
அண்ட் இந்த வருஷம் நம்ம வந்து பட்டாசும் வெடிக்கலை. ஏன்னா டிங்கு வந்து பட்டாசுனா ரொம்ப பயப்படுறான். அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு இப்போ தான் 3 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ புகை அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பட்டாசே சுத்தமாகவே வெடிக்கலை. என்னடா தீபாவளி எல்லாம் ஸ்மூத்தாக போகுதே அப்படின்னு நினச்சேன். யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, நம்ம வீட்டில் அந்த சம்பவம் நடந்துருச்சு. அது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன்.